ஹாய்ப்பா. இன்றைக்கி நம்ம வீட்டில் பாவக்காய் பொரியல். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாவக்காவை நல்லா கழுவிட்டு அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு தண்ணி, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்ச பாவக்காவை நல்லா ஆறின உடனே நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த பாவக்காய்க்கு என்ன மசாலா யூஸ் பண்ணுறேன்னா தேங்காய், சீரகம், பச்சை மிளகா அதை தண்ணி இல்லாத நல்லா குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுக்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்கள், பேனை சூடு பண்ணிவிட்டு எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்ச உடனே நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணும்னா பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் சின்ன வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதங்கினோடனே ப்ரௌன் ஆனவுடனே பின்னாடியே அந்த கருவேப்பிலையை சேர்க்குறேன். கருவேப்பிலையை சேர்த்த உடனே நல்லா வதங்கணும். வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கினோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பாவக்காவை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு உப்பு தேவைன்னா அதை அதில் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கிட்டு அதில் இருக்கிற நீர் வதங்குற வரைக்கும் அதை நல்லா வதக்குங்க. அந்த நீர் போகிற வரைக்கும். அந்த நீர் போன உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை அதில் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடியை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரெண்டும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு அதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. வதக்கிட்டு நல்லா நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அது வதங்கின உடனே இது ரொம்ப நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், எனக்கு சொல்லுவீங்க. நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதை சாப்பிட்டு பார்த்து அதோடய ருசி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பிட்லாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.